தலைப்பு ஊறுகாய் தந்த 3 முடிச்சு. வாழ்க வளமுடன் நீல தமிழ் கிண்ணம் பகுதி 1. கையை நீட்டிய கணவர். மதிய உணவு நேரம். கணவர் நீங்க சாப்பாட்டு மேசையில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். தயிர் சாதத்திற்கு தொட்டுக்கொள்ள ஊறுகாய் கேட்டார். மனைவி ஊறுகாய் பாட்டிலை எடுத்து வந்தாள். கணவர் தனது கையை நீட்டி அந்த பாட்டிலை நேரடியாக தன் கையிலேயே கொடுக்கும்படி கேட்டார். ஆனால் மனைவி அவர் கையில் கொடுக்காமல் வேண்டுமென்றே எட்ட தள்ளி வைத்தார். என் கையில் கொடுக்க மாட்டேங்கிற என்று அவர் கேட்க உங்க கையில கொடுத்தா தவறி விழுந்து உடைந்து விடுமோன்னு பயமாயிருக்கு என்று நக்கலாக பதில் சொன்னார். பகுதி 2. உடைந்த பாட்டில். இந்த வார்த்தை 37 வயதான அந்த வாலிப பையனின் கணவர் கௌரவத்தை தாக்கியது. நான் என்ன 60 வயது கிழவனா கை நடுங்குவதற்கு. 2 குழந்தைகளுக்கு அப்பாவானாலும் இன்னும் தெம்போடுதான் இருக்கிறேன் என்று கோபப்பட்டார். அடுத்த நொடியே அந்த பாட்டிலை எடுத்து தரையில் ஓங்கி அடிக்க அது சுக்குநூறாக உடைந்து சிதறியது. இப்போ பாரு நீ பயந்த மாதிரியே உடைஞ்சிடுச்சு என்று சொல்லிவிட்டு நிதானமாக சாப்பிட்டு முடித்துவிட்டு ஓரமாய் போய் அமர்ந்து கொண்டார். மனைவி முகம் சுருங்கிப் போய் தரையை சுத்தம் செய்யத் தொடங்கினாள். பகுதி 3. அத்தையின் என்றி. சிறிது நேரம் கழித்து கணவரின் அம்மா அத்தை சாப்பிட வந்தார். பாப்பா கொஞ்சம் ஊறுகாய் பாட்டில் கொண்டு வாயேன் என்று கேட்டார். அதற்கு மனைவி குனிந்த முகத்தோடு உங்க மகன் தான் அதை போட்டு உடைச்சிட்டாரு அத்தை என்று உண்மையை சொன்னார். அத்தை அதிர்ச்சியாகி மகனிடம் கேட்க அவரோ மதியம் சாப்பிடும்போது ஊறுகாய் பாட்டிலை உடைப்பது ஏன் வழக்கம்மா என்று அசால்ட்டாக பதிலளித்தார். பகுதி 4. சூசகமான முடிவு. உங்க 2 பேர் சண்டையில எனக்கு ஊறுகாய் இல்லாம போச்சே என்று அத்தை வருத்தப்பட்டார். மனைவி தன் செயலுக்கு இடது கையில் கொடுத்தால் விழுந்து உடைய ஒரு சான்ஸ் இருக்கு அதான் கொடுக்கல என்று ஒரு விசித்திரமான லாஜிக்கை சொன்னார். இதை கேட்டு கணவருக்கும் அத்தைக்கும் சிரிப்பு வந்துவிட்டது. சிரித்துக்கொண்டே அங்கிருந்து நகர்ந்த அத்தை தன் மகனிடம் ரகசியமாக சொன்னார். அவ எதையும் சின்ன பிள்ளைத்தனமா தான் செய்வா. நீதான் அவளை புரிஞ்சுக்கிட்டு ஜாக்கிரதையா நடந்துக்கணும். வாழ்க வளமுடன் நீல தமிழ் கிண்ணம்.